யாரெல்லாம் இந்த பதிவை முழு மனதோட நம்பிக்கையோட கேட்குறாங்களோ அவங்களுக்கு செல்வமும் பெருகும், ஆரோக்கியமும் பெருகும். இந்த பணம் இல்லாமல் வறுமையோட நோயோட இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. என்னதான் கடவுளை பிரார்த்தனை பண்ணாலும் இந்த துன்பம் மட்டும் தீரலை. வாழ்க்கையில் நிறைய நான் இழந்துட்டேன், இந்த நிமிஷம் வரைக்கும் இழந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு துளி சந்தோஷம் கூட என் வாழ்நாளில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது, எந்த திசையில் போகிறது, கடவுளை எப்படி வணங்குறது, என்ன மாதிரியான பிரார்த்தனைகள். நான் ஷீரடிக்கு போகிறேன், திருப்பதிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஆனால் பிரச்சனைகள் மட்டும் தீரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர். எல்லாத்துக்கும் இந்த ஒரு பதிவு அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை கொடுக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியாத காரியத்தையும் செய்பவர் தான் நமது சாயப்பா. 3 வழிமுறைகள், இந்த 3ஐயும் நீங்கள் ஜென்மத்துக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஜென்மத்திலையும் நீங்கள் தலை சிறந்த மனிதனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் யாருன்னு நிரூபிக்க முடியும். ஸோ பல அற்புதமான அதிசயமிக்க பதிவு தான் இந்த பதிவு. இதை முழு மனதுடன் கேளுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி நிதானமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை கடவுள் மாற்ற விரும்புகிறார். அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் இன்னும் சில நாட்களில் காண்பீர்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய கேள்வி. நான் கடவுள்கிட்ட உதவிகள் கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இதுவரைக்கும் எந்த விதமான உதவிகளும் கிடைக்கல. நான் என்ன செய்யணும்? நான் எதில் என்ன தயார்படுத்திக்கணும்? கடவுளுடைய உதவிகளை பெற்றால் மட்டும்தான் என்னால் வாழ முடியும். ஏன்னா என்னுடைய கர்ம வினைகளை எதிர்த்து என்னால் செயல்பட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பலம் என்கிட்ட இல்லை. அன்பேசாய் பதிவுகளை நான் தினந்தோறும் கேட்க என் மனசில் வாழணும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்குது. ஆனாலும் என்னுடைய கர்ம வினைகளை நினைச்சா என் உடம்பு அஞ்சி நடுங்குது. எனக்கு என்ன ஆயிடுமோ, என் குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் இருந்து என்னால் மீளணும், நான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதில் உங்களுக்கும் இப்படிப்பட்ட
ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, கர்ம வினைகளை எப்படி எதிர்த்து சண்டை போட முடியும், எப்படி நாம அத்தனை பிரச்சனைகளில் இருந்தோம் கடந்து ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுன்ற ஒரு புரிதலும் ஒரு விளக்கமும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? இருக்கிற எல்லா கடவுளையும் கடவுளா தெய்வமா பார்க்காம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்களை கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பிடிக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அந்த தெய்வத்தை பாருங்க. ஸோ தெய்வத்துக்கு முன்னாடி நாம் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் சத்தியமாக அது கிடையாது. தெய்வத்துக்கு முன்னாடி நாம் உண்மையை பேசுகிறோமா பொய் பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தா உண்மைகளை நாம் மறைக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை மட்டும் நாம் அவர்கிட்ட சொல்கிறோம். இதை எப்படி நான் சொல்கிறேன்? அதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலை, காட்டலை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது, நீங்கள் சிலரை ஏமாத்திருக்கலாம், அதை பற்றி நீங்கள் கடவுள்கிட்ட பேசுறது இல்லை. ஆனால் நீங்கள் சிலரால் ஏமாந்தீங்க இல்லையா, அதை பற்றி கடவுள்கிட்ட பேசுகிறீங்க. நீங்கள் 1-2 பேருக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம், அதை பற்றி கடவுள்கிட்ட நீங்கள் சொல்லலை. உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் கடவுள்கிட்ட சொல்கிறீங்க. அப்போது எல்லா விஷயத்தையும் முழுமையாக நாம் கடவுள்கிட்ட முறையிடலை. நமக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குதோ, எதெல்லாம் சொன்னால் இறைவன் நமக்கு முன் வந்து உதவி செய்வானோ அதை வச்சு தான் நாம் இங்கே பேசுகிறோம். அப்போது நம்ம உண்மையை பேசவே இல்லை. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போது தெய்வத்தை ஒரு உறவாக பார்த்தா இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய உயிரான நண்பனா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலம், உங்கள் பலகீனம் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்களோட உயிர் நண்பன் யாருன்னு சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல், ஏன்னா உயிர் நண்பனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம் மோசமானவனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தெரியும், நம்ம நல்லவனாக இருந்த சூழ்நிலையும் தெரியும். அவனுக்கு A to Z நம்மளை பற்றி தெரியும். அப்போ அதே போல் நம்ம சாயப்பாவையும் ஒரு நண்பனா, ஒரு தகப்பனா, ஒரு தாயா, இது மாதிரி எல்லா பரிணாமத்திலையும் நீங்கள் அவரை பார்க்கணும். எல்லா பரிணாமத்திலையும். அப்போ தான் அப்பாவாக இருக்கும்போது எப்படி அப்பா கிட்ட நாம் டீல் பண்ணுறோமோ அது போலவும், அம்மாவாக இருக்கும்போது எப்படி டீல் பண்ணுறோமோ அது மாதிரியும், நண்பனாக இருக்கும்போது எப்படி டீல் பண்ணுறோமோ அது போலவும் இருக்கும். ஸோ நண்பன்கிட்ட 100% நம்ம உண்மையாக இருப்போம். அம்மா கிட்ட மறைக்க வேண்டியதை மறைச்சிடுவோம். ஸோ அப்போ 60லேருந்து 70% அம்மாவுக்கு உண்மையாக இருப்போம். அப்பாவுக்கு எப்படி இருப்போம்? கிட்டத்தட்ட 25% உண்மையாக இருக்கும், 75% பொய்யா இருப்போம். ஆனால் உயிர் நண்பன் கிட்ட மட்டும் 100% நம்ம உண்மையாக இருப்போம். அப்போ இங்கே சாய்பாவை நீங்கள் நண்பனாக வச்சுக்கோங்க, அடுத்தது ஒரு அம்மாவாக வச்சுக்கோங்க, அடுத்தது ஒரு தகப்பனாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட உரிமையோடு பேசலாம், உண்மையாக பேசலாம், அன்போடு பேசலாம். இந்த 3 விஷயத்தை தான் நாம் பேச போகிறோம். ஸோ இது வரைக்கும்
நாம் எப்படி பேசுகிறோமோ அதை நிறுத்திட்டு இனி எந்த உறவில் அவரை அழைக்கிறோம். முதல்ல இப்போதைக்கு தேவை நம்ம அப்பாவை கூப்பிடுறோம், சந்தோஷம். ஆனால் நண்பனாக அவரை வச்சுருக்கோமா? இல்லை. இனிமே அவர் உங்களுடைய நண்பன். நீங்கள் செய்த தவறுகளையும் அவர்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர வேண்டியதையும் அவர்கிட்ட கேளுங்க. முதல்ல உங்களோட தவறுகளை நீங்கள் அவர்கிட்ட பேசுறது தான் இதில் முதல் படி, உங்கள் கர்ம வினையை நீங்கள் கடப்பதற்கு. ஏன்னா நாம் செஞ்ச தவறுக்கு தான் இந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன பலன்? துன்ப பலன். செய்யாத தவறுக்கு நாம் எந்த துன்பத்தையும் அனுபவிக்கவே இல்லை. ஆனால் நாம் இறைவன்கிட்ட என்ன சொல்கிறோம்? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சது போல அவர்கிட்ட என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கண்ணீர், தெய்வமே நீ என்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை தீர்க்க போற? எனக்கு என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்க போற? இந்த தோல்வியும் அவமானமும் நான் இன்னும் எத்தனை நாள் போராடணும்? தெய்வமே உனக்கு கண்ணு இல்லையா? தெய்வமே உனக்கு காது இல்லையா? தெய்வமே உனக்கு மனசு இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்குறோம். தெய்வம் எல்லா மனுஷங்களையும் விரும்புகிறார். அவர் விரும்புறதால தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில துன்பத்தோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆக்கப்பூர்வமாக புரிஞ்சுக்கணும், அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் தெய்வத்துக்கிட்ட என்னைக்கு முழு மனதோட, உரிமையோட, அன்போட, உண்மையாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய ஒட்டுமொத்த கர்மாவுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு பதிலடியை அவர் கொடுக்க போகிறார். அந்த பதிலடி மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது என்னங்க பெரிய அளவு? விழுந்தவன் எழுந்திருச்சு ஓடுவான். அதாவது இவன் விழுந்துட்டான், இதுக்கு மேலே எழுந்திருக்கவே முடியாது. அவன் எழுந்திருச்சு முதல்ல எழுந்திருக்கணும், அப்புறம் நடக்கணும், அப்புறம் ஓடணும். ஸோ உலகம் இப்படி தான் உங்களை பார்க்குது இந்த நிமிஷம் வரைக்கும். அவன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளோதாங்க, என்னமோ வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் பெருசாக ஒன்றும் அவன் வாழலைங்க அப்படின்னு உங்களை இந்த ஊரில் இருக்கிறவங்க, உங்கள் உறவு, உங்கள் நண்பன், உங்கள் எதிராளி, உங்கள் பகையாளி எல்லாரும் இந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அவங்க முன்னாடி நீங்கள் எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம், நடக்கிறது பெரிய விஷயம், ஓடுறது பெரிய விஷயம். ஆனால் எழுந்திருக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஓடுறீங்க, உங்கள் வெற்றியை நீங்கள் அல்றீங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ கர்மாவுக்கு கடவுள் பதிலடி கொடுக்கணும். ஸோ நாம் கர்மாவை எதிர்த்து போராடுவதற்கு உண்டான பலம் நம்மக்கிட்ட இல்லை. அதை கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும்னா நாம் கடவுளை எந்தெந்த வழிகளில் பார்க்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்போ தானே எல்லா விஷயமும் சாத்தியமாகும். இந்த ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் உங்களுடைய கர்ம பலன்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். நான் பலகீனமானவன், ஒரு பலசாலி என் முன்னாடி வந்து என்னை அடிக்க வரான். அப்போ என்னால் நிச்சயமாக அவங்ககிட்ட தோற்கத்தான் முடியும். அப்போ அவனை அடிக்கணும்னா அது என்னால் முடியாது. அப்போ என் கூட இருக்கக்கூடிய ஒருவனால தான் அவனை அடிக்க முடியும், அவனை நான் ஜெயிக்க முடியும். அப்போது நான் அவனை தாண்டின ஒரு பலசாலியை அழைச்சிட்டு போகணும். அப்போ தான் அவன் என் சார்பில் சண்டை போடுவான், எனக்கு அவன் வெற்றியை தேடி தருவான்.
அப்ப நமக்கு இன்னொரு இடம் தேவைப்படுது, இன்னொரு மனுஷன் நமக்கு தேவைப்படுறான். ஆனா மனுஷன் வர முடியாது, தெய்வம் தான் வரும். மனுஷன் வர வேண்டிய இடத்துல மனுஷன் வருவான், தெய்வம் வர வேண்டிய இடத்துல தெய்வம் தான் வரணும். அந்த தெய்வம் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆதரவா நின்று உங்க கர்மா கூட ஃபைட் பண்ண போகுது. அப்ப அந்த தெய்வத்தை நீங்க வரவழைக்கணும். தெய்வம் உங்களை தேடி வரணும். நீங்க தெய்வத்தை தேடி போறதும் தப்பு இல்லை. ஆனா எத்தனையோ மனுஷங்க தெய்வத்தை தேடி போறாங்க. ஆனா தெய்வம் அவங்க கூட இருக்குதா? இதுதான் கேள்வி. அப்போ அவங்க கூட ஏன் அந்த தெய்வம் இல்லை அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பதிவில் முன்னாடி சொன்னது, தெய்வத்துக்கிட்ட முன்னாடி நாம நல்லவங்களா, நாம பரிதாபத்துக்குரிய மனுஷங்களா நாம காட்டுறதால மட்டும்தான் தெய்வம் நம்முடன் நிற்பது இல்லை. நீ நல்லவனா இருக்கிறத மட்டும் தெய்வத்துக்கிட்ட சொல்ற, ஆனா நீ எத்தனை பேருக்கு எவ்வளவு தீங்க செஞ்ச, எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை நீ செஞ்ச, எத்தனை பேரை விதவிதமா ஏமாத்தின, பெற்றோர்களை எப்படி ஏமாத்தின, நண்பர்களை எப்படி ஏமாத்தின, இதை பத்தி என்னைக்காவது ஒரு அறிக்கை நீ தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கியா? இல்லை. அதனாலதான் தெய்வம் உன்னுடைய கர்மாவை இன்னமும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனாலதான் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான முயற்சியும் எடுக்காம இருப்பதால மட்டும்தான் இப்ப வரைக்கும் உன்னுடைய ஜென்ம சனி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது அந்த சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை துரத்திக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்கு, ஆனா நான் நல்லா இல்லையே. நம்ம 7.5 நாட்டு சனியில உச்சத்தில் இருந்தா கூட அந்த பொருள் இழப்பு, உயிரிழப்பு இதெல்லாம் இருக்கும். இந்த ஜென்ம சனியில என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த சனி இருந்தா கூட தெய்வம் உன்னுடன் இருந்தால் உனக்கு எப்பொழுதுமே சுக்கிர திசைதான். உனக்கு எந்த விதமான பொருள் இழப்பும் உயிரிழப்பும் வராது. ஸோ அதை தான் நாம் தெளிவாக இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம். அப்போ இதையெல்லாம் மாற்றுவதற்கு உண்டான வழிகள் தான் இந்த ஒரு வழியை தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தினந்தோறும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்களோ, ஏமாத்துறீங்களோ, நல்லவர்களாக அவர்கள் முன் இல்லாமல் இருந்தீங்களோ, அவங்கள அத்தனை பேருக்காகவும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனி இந்த மாதிரியான ஒரு மனநிலையில நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க. உங்களுடைய மனசை அவர்கிட்ட ஒட்டு மொத்தமா கொடுத்துருங்க. ஸோ கில்ட்டி ஃபீல் வேண்டாம், குற்ற உணர்ச்சி வேண்டாம், அது அழிச்சிடும். ஆனா குற்றத்தை அவர்கிட்ட சமர்ப்பிச்சுக்கிட்டா குற்ற உணர்ச்சி பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் பாவமே செய்யல. இந்த மாதிரி நாம கடவுள் முன்னாடி பேசவே கூடாது. கடவுள் முன்னாடி பேசுனா கடவுளுக்கு மிகப்பெரிய கடும் கோபம் உன் மீது வந்து சேரும். கடும் கோபம் வரும். இது நான் சும்மா சொல்லல, ரியலாவே சொல்றேன். நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு அந்த ஒரு இம்பாக்டை அவர் எனக்கு கொடுத்துருவார். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி நான் ரொம்ப ஹார்ஸ்டாக ஒரு விஷயத்த பேசினேன். அது அப்படியே வாழ்க்கையில் நடந்துருச்சு. கடவுள் பொறுத்த வரைக்கும் யார் மேலே ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அன்பையும் அக்கறையும் வச்சிருக்காங்களோ அவர்கள் கடவுளுக்கு, அதாவது சாயப்பாவுக்கு எதிராக செயல்பட்டாலோ, அதாவது
மனுஷனுக்கு எதிராக செயல்படுறது தான் இங்கே சாயப்பாவுக்கு எதிராக செயல்படுறதா அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். சாயப்பாவுக்கு எதிராக நம்ம யாரும் செயல்பட போகிறது இல்லை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு எதிராக நாம் செயல்படும் போது, இல்லை ஒரு மனுஷனுக்கு எதிராக ஆக்ரோஷமான வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது, அதற்கு உரிய தண்டனைகளை நிச்சயமா அவர் கொடுப்பார். இது என் வாழ்க்கையில நிறைய இடத்துல நடந்தது, எக்கச்சக்கமான இடத்துல நடந்தது. அதாவது எதிரில் இருக்கக்கூடிய மனுஷன் ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். அவனை நாம 1க்கு 4 வார்த்தை அளவுக்கு மீறி திட்டும்போது கடவுளால் நான் தண்டிக்கப்படுகிறேன். என் சைடு நியாயம் இருக்கு, எஸ் நியாயம் இருக்கு. ஆனா நியாயம் இருக்கு, ஆனா எதிர் சைடுல நியாயம் இல்லை. அவன் அநியாயம் செய்யறான். அப்போ அவன் அநியாயம் செய்யறான்னு சொல்லி அவனுக்கு சில வார்த்தைகளை நான் ஒதுக்கும் போது கடவுளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் வேணாலும் சொல்லட்டும், ஆனா நீ சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு இடத்த நான் வச்சிருக்கேன். அந்த இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை நீ சொல்லும்போது அந்த இடமே களங்கத்தை விளைவிக்கிறாய். இதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால உனக்கு தண்டனை கொடுத்தேன். எஸ், நாங்க தப்பே செய்யல, ஆனா தண்டிக்கிறார். கடவுளுக்கு நன்றிகளை சொல்லுங்க. நீ தப்பே செய்யாம கடவுள் தண்டிக்கிறாரா? நீ கடவுளுடைய செல்ல குழந்தை. அப்போ ஏதோ ஒண்ணு மனுஷனுக்கு எதிரா நீ செயல்படுறது அவருக்கு எதிராக செயல்படுவது போல இருக்குது. அநியாயம் உனக்கு செய்யறாங்க, நீ தண்டிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லாமே எனக்கு உண்டு, நீ தண்டிக்கிறது யாரு? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற அப்படின்ற ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங்கில் தான் அவருடைய மைண்டில் இருக்குது. அந்த மைண்டுக்குள்ள நம்ம போகும்போது தான் நாம பேசியிருக்க கூடாதுன்னு தோணும். இப்போ தெய்வம் யாரை நேசிக்குதோ அவனுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா அவனுடைய பாதையில அவன் சரியா போகல, இப்போ கடவுளால் அதை ஏத்துக்க முடியல, அதனாலதான் அவனை அவர் தண்டிக்கிறார். உங்க வாழ்க்கையை ரொம்ப 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 சிறப்பா மாத்தணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை நீங்க செதுக்கிறத விட்டீங்கன்னா வேற வழியே இல்லை. வேற ஒருத்தர் செதுக்க கூடாது நம்மள. அதாவது தண்டனையின் மூலமா நம்மளை சரி பண்ணக்கூடாது. எனக்கு நானே தண்டனையை கொடுக்கும்போது நான் சரியாவேன். நான் சரியில்லைன்னா நானே என்னை செதுக்கிக்கணும். அது வாழ்க்கையோட வளர்ச்சி. அடுத்தவன் உன்னை செதுக்கிறானா வாழ்க்கையோட வீழ்ச்சி. ஸோ நிறைய மனிதர்கள் நீங்க தவறுகள் மேல தவறுகள் செய்யறாங்க. அடுத்தவனுக்கு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட்னு காட்ட முயற்சி பண்றாங்க. ஆனா நீ செய்யக்கூடிய ஒட்டுமொத்த தவறுகளையும் கடவுள் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறது போல கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல கூட அவர் நிறுத்தவே இல்லை. ஆனா அது உனக்கு புரியல. உன்னை யாரும் வாட்ச் பண்ணலன்னு நீ நினைக்கிற, இல்ல கடவுள் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்ப கடவுள்கிட்ட நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னைக்கு உண்மையா இருக்கியோ கடவுளை பார்த்து உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீ உண்மையா இரு, கடவுள்கிட்ட அன்போடு இரு, கடவுள்கிட்ட உரிமையோடு பேசு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிச்சிடலாம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சமாளிக்க அவர் உங்க கூட இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா உங்க கர்மா ரொம்ப தீவிரமானது. அதை உங்க ஒருவரால நிச்சயமா அதை தீர்க்கவே முடியாது. ஸோ அதுக்கு தான் God is only one person. அவர் உங்களுக்காக திரும்ப திரும்ப நீங்க சொல்லுங்க மனசுக்குள்ள, எனக்காக அவர் என் எதிரிகளிடத்தில் சண்டையிடுவார். உங்களுக்காக
அவர் களத்தில் இறங்குகிறார்ன்ற வார்த்தையை வச்சு தான் நான் சொல்றேன், உங்களுக்காக அவர் சண்டையிடுகிறார். நம்முடைய வெற்றி பயணம் இன்னும் தொடங்கவில்லை. இந்த நொடி வரைக்கும் நமது வெற்றி பயணம் தொடங்கவில்லை. ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு வித்தியாசமானவைகளாக தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டிய கடமையை என் மூலமா சாய்ப்பா நிறைவேற்றும் போது நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது இல்லையா? ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அப்பப்போ கேட்பேன் அன்பி சாய் ஆடியோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பப்போ கேட்பாங்களா, அப்போ நம்ம யாருக்காக பேசுகிறோம் அப்படின்னு. அப்போ உடனே சாய்ப்பா என் மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ ஏன் இவ்வளவு எதிர்பார்க்குற? யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் யார் கேட்டாலும் யார் கேட்கலனாலும் அந்த கவலை உனக்கு எதுக்கு? போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரட்டும். அந்த போய் சேர வேண்டியவங்களுக்கு அவங்க தடுத்தாங்கன்னா அவங்க கண்ணை அவங்களே குத்திக்கிறாங்க, அதனால நீ எதுக்கு அப்படின்னு உடனுக்குடன் ஒரு பதில். அந்த பதிலை கேட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஆனாலும் நான் சாயப்பா கிட்ட மறுபடியும் கண்ணீர் விட்டு கேட்குறேன், இல்லை சாயப்பா, இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் முன்னுக்கு வரணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சுகத்தையும் தரணும் அப்படின்னு. அவர் உடனே டக்குன்னு இன்னொரு இன்டென்ஷன் என்ன தெரியுமா? எல்லாமே நடக்கும், அவசரப்படாத, பொறுமையா இரு, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், நீ கவலைப்படாத. ஸோ லைஃப் அப்படின்றது அன்பே சாயில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிம்மாசனம் போல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுல உங்க மனநிலை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மனநிலையை பக்குவப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க செய்யும்போது கடவுள் உங்களை தேடி 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 வருவார். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அவர் ஏற்படுத்தியே தீருவார். உங்க உண்மைக்கு கிடைச்ச பரிசு உங்க வாழ்க்கை உயரப்போகுது. உங்க உண்மைக்கு கிடைச்ச ஒரு பரிசு உங்க கடன் தீரப்போகுது. உங்க உண்மைக்கு கிடைச்ச ஒரு பரிசு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உயிரானவர்கள் உங்களிடம் வருவார்கள். உங்க உண்மைக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? நோய் தீரும், ஆரோக்கியம் பெருகும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பேசினது. பேசிட்டோம். சந்தேகம் இருந்துச்சுன்னா கேள்விகளை எழுப்புங்க. அதே போல இந்த பிரார்த்தனை நேரம் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தோம். அதை சரியாக நம்மளால் பண்ண முடியல, ஏன்னா யூடியூப்ல நிறைய இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதை சரி பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க, நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ யாராருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்குதோ அத்தனை பேரும் இந்த கமெண்ட் மூலமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் கமெண்ட்டை சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களுடைய பெயரையும் சொல்லுங்கள். ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி வாட்ஸ்அப் நான் பார்க்காம போயிடுறேன். கமெண்ட் என்ன எனக்கு எடுத்து சொல்கிறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப பர்சனல் அப்படின்னா நேம் சொல்லாமல் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னாலும் நம்ம நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ பிரார்த்தனையை இனி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு சொல்லுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய பிரார்த்தனைகள் செய்தாலும் அவங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் அன்பே சாயில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பலன் மேலே பலன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த பிரார்த்தனை நம்ம இன்னமும் சிறப்பாக்கலாமான்றத உங்களோட சஜஷனில் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது சாய்ப்பாட வண்டி, அதாவது பாடிக்கிட்டே இந்த சின்ன வண்டியில் சாய்ப்பா ஃபோட்டோ போட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க வந்தாங்க. நான் வந்து சட்டுன்னு ஒரு 300 rupees கொடுத்தேன். மறுபடியும் வந்து என்னை வர வச்சு அந்த வண்டிக்கிட்ட வர வச்சு விபூதிலாம் கொடுத்து
நீங்கள் வந்து 300 எனக்கு வேண்டாம், 1500 கொடுங்க, நாங்கள் அன்னதானத்துக்கு கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னாங்க. என்னுடைய கணவர் சொன்னார், இல்லை அவங்கள ஏமாற்றுவாங்க, நீ எதுக்கு கொடுக்குற, ஆனால் கொடுக்காத அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு கொடுக்காம இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் கொடுக்காம இருந்தது சரியா தப்பான்னு தெரியல, பதில் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ கடவுள் பெயரில் கொள்ளையடிக்கிற கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ 300 கொடுத்ததே ரொம்ப தப்பு. 10 ரூபா இல்லை 20 ரூபா கொடுங்க. அதே மாரி கேட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் பில்லி இருக்குது, சூனியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏவல் இருக்குது, வறுவல் இருக்குது, கருவாடு இருக்குது, மீன் இருக்குது அப்படின்ற மாதிரி விரதம் இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். பட் இது வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க 1000 ரூபா வரைக்கும் இந்த வீட்டில் கறக்க முடியும். அப்போ 100 ரூபா அவங்க கொடுக்குறாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸை நம்பாதீங்க. நான் தான் சொன்னேன், உங்கள் கணவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஸோ யாராக இருந்தாலும் சரி, அன்னதானம் செய்கிறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. நேராக போய் ஏதாவது ஆசிரமத்துக்கு போகிறீங்களா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட்டோ இல்லை சம்திங் ட்ரெஸ்ஸஸோ வாங்கி நீங்கள் டைரெக்டாக இஷ்யூ பண்ணுங்க, டைரெக்டாக கொடுங்க, ரைட்? ஸோ மற்றபடி தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா நீங்களே கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை வச்சுருக்கீங்க, உழைச்ச பணத்தை வச்சுருக்கீங்க, அதை ஃப்ராடுங்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது. ஸோ உண்மையானவங்களுக்கு நீங்கள் இது பண்ணுங்க. இல்லையா யாராவது ஜெனிவனாக உங்களுக்கு தெரிகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பைசா அனுப்புங்க, அவங்க வந்து செய்வாங்க. சரியா? ஸோ வர 1ஆம் தேதி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட் டொனேட் பண்ணணும். ஸோ இந்த மாதம் ரொம்ப 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 வெரி ஸ்லோ, ஏன்னு தெரியல. ஸோ அடுத்த மாதம் இன்னும் சிறப்பாக நாம் செய்வோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.